சீலன் அவர்களுக்கு கண்ணீர் மல்க 3 முத்துப் பிள்ளைகளின் அழுகுரல் கேட்கவில்லையா? அப்பாவே அன்பானவரே என அழைக்கின்றோம். அணைத்திட வருவீர்களோ? அழுகையுடன் காத்து இருக்கின்றோம். நாம் இங்கு இன்று உங்கள் பிரிவால் எம்மிதியங்கள் கலங்குகின்றன. எங்கள் குடும்ப குல விளக்கு அணைந்ததை எண்ணி மெழுகாய் உருகின்றோம். உங்களை உருக்கி எமக்காக உயிர் உள்ளவரை வாழ்ந்தீர்களே. எங்களை நினைத்து எங்களுக்காய் இவ்வுலகில் எல்லாம் செய்தீர்களே. அல்லும் பகலும் ஓயாது உழைத்ததினால் அமைதியில் ஓய்வெடுக்க இறைவனடி சென்று விட்டீர்களா? காலத்தின் சக்கரங்கள் கடுகதியில் சென்றாலும் கடந்து வந்த பாதையிலே நினைவலைகள் தொடரட்டும். என்றும் உங்கள் ஆத்மா சாந்தி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நீங்கள் சிந்திய வியர்வை துளிகள் எங்களின் மகிழ்ச்சியின் முத்துக்களாய் 3 முத்துக்களாய் ஒளிர எங்களை சிரிக்க வைத்துவிட்டு எங்கள் வாழ்க்கையின் ஒளியாக அந்த வானத்தில் நட்சத்திரமாக வாழும் அப்பாவே சீலன் அவர்களுக்கு எங்கள் நினைவிலும் நிஜத்திலும் கலந்திருக்கும் நட்சத்திர அப்பாவுக்கு நன்றி சொல்லியும் வாழ்த்துறையும் இதே நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகின்றோம். இது எங்கள் ஏற்க மறுக்கின்றது எம் அப்பா சீலனி அவர்களே. உருண்டு ஓடி விட்டன நாட்கள். எத்தனை நாட்கள் வருடங்கள் ஓடினாலும் ஏற்குமோ எம்மனம் உங்கள் பிரிவினை? நீர் அப்பா மறைந்து போன சித்திரை பௌர்ணமி 2ஆம் தேதி நாளன்று உறைந்துதான் போனோம். இன்றும் உடைந்துதான் போகின்றோம். ஒரு குலைந்து நிலை தடுமாறி நாட்கள் 6 வந்திட்ட போதிலும் நம்ப மறுக்கின்றதையா எங்கள் மனங்கள். அப்பா சீலனே, ஒரு முறை எழுந்து வந்து கேளும் ஐயா சீலன் அப்பாவே. சீலன் என்னும் அப்பாவின் நல்ல குணம் மறைந்ததென்று சொல்ல முடியவில்லை. எம் சோகத்தை மெல்ல முடியவில்லை. உம் நினைவலைகள் அப்பா 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 என 3 முத்து குழந்தைகளும் அள வைத்துவிட்டு சீக்கிரம் சென்றது. ஏனோ தானோ என புரியாத புதிராக என்ற முத்துக்களும் அழுது கொண்டே இருக்கின்றன. அன்பான அப்பா, உங்கள் முகம் காண ஏங்கி துடிக்கின்றோம். எங்களை வழிநடத்தி அறிவூட்ட வேண்டிய அப்பா, நீங்கள் பாதியில் விட்டு சென்றது ஏன்? நாட்கள் 5, 6 ஆனாலும் உங்கள் ஆசி முகம் எங்களை விட்டு பிரியாது. எங்களையும் அம்மாவையும் யாரிடத்தில் விட்டு சென்றீர்கள்? அப்பா, பார்க்கும் இடமெல்லாம் நீங்கள் தான் தருகின்றீர்கள். சொந்த உறவுகள் இருந்தாலும் உங்களைப் போல அப்பா கிடைக்குமா? நேரில் வர மாட்டீர்களோ அப்பா? ஒரு தடவை உங்கள் குரலை நாங்கள் கேட்க மாட்டோமா என ஏங்கி ஏங்கி நிற்கின்றோம் அப்பா அப்பா. நீங்கள் மலையைப் போல உறுதியானவர். வெயிலும் மழையிலும் எங்களுக்கு நிழல் தந்தவர். உங்கள் பாடங்கள், அறிவுரைகள், நல்லொழுக்கங்கள் எல்லாம் நதியைப் போல எங்கள் இதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அப்பா. நீங்கள் இல்லாத போதிலும் உங்கள் ஞானம் எங்கள் மூவர் வாழ்விலும் பாதைக்கு வெளிச்சமாய் ஒளிரச் செய்கின்றது. ஒரு வெற்றிடம் உள்ளது, அமைதியாக வலிமிகுந்த இடம். எங்கள் குடும்பத்தின் ஒளிவிளக்கே சூரியனே அப்பா. உங்களையே உலகம் என உறுதியாக நாம் இருக்க ஏன் விண்ணுலகம் நிரந்தரமாய் விருந்தீர்களோ? உங்கள் ஆத்ம சாந்தி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.